அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி சொன்னது கபிரியேல் என்னும் தேவதூதன். பைபிள் சொல்வது. திருக்குறளுக்கு 1000க்கு மேலான அறிஞர்கள் உரை எழுதியிருக்காங்க. பரிமேலழகர் எழுதின உரையும் தப்புன்னு சொல்றீங்களா? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளை வழியாக உடைய 5 அவாவினையும் அவித்தான் என்றே பரிமேலழகர் உரை எழுதியுள்ளார். அவா என்பது சாதாரண மனிதருக்கு பொருந்தும், கடவுளுக்கு அல்ல. கடவுள் ஆசைகளை அடக்கினார் என்பது தெய்வ குற்றமாகும். உரை எழுதுனவங்க எத்தனை 1000 பேரா இருந்தாலும் உரை எழுதுறதுக்கு முன்னால இலக்கணம், இலக்கியம், புத்தகம்னு படிப்பாங்க. ஆனா பைபிள் மாத்திரம் படிக்க மாட்டாங்க. பரிமேலழகர் கூட பைபிள் படிச்சிருந்தா அப்படி உரை எழுதியிருக்க மாட்டாருன்னு சொல்றேன். அப்ப திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் பைபிளை படிச்சாரா? அவர் எப்படிங்கய்யா படிச்சிருப்பாரு? மெய்யான கடவுளை அறிந்தவர்கள் எழுதப்பட்டது பைபிள். அவர்கள் எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் அதை எழுதினார்கள். பைபிள் எழுதப்படுவதற்கு முன்பாக 1ஆம் நூற்றாண்டில் மெய்க்கடவுளை அறிந்து வாழ்ந்த திருவள்ளுவர் ஒரு ஆசிய தமிழர். அவர் தமிழ்ல எழுதியிருக்காரு. த புக். முதலா புத்தகம்னு பெயர் வைக்கப்பட்டது பைபிளுக்கு தான். முதலா அச்சடிக்கப்பட்ட புத்தகமும் பைபிள் தான். எல்லா புத்தகத்தையும் படிக்கலாம், ஆனா பைபிளை படிக்க முடியாது, தியானிக்கணும். அத நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. புத்தகங்களை படிச்சா புத்தி விருத்தி ஆகும், பைபிளை தியானிச்சா ஞான முதிர்ச்சி ஆகும். ஞான தாழ்மையை கொடுக்கும், புத்தி பெருமையை கொடுக்கும். புத்திக்கும் ஞானத்துக்கும் எப்போதும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஞானம் ஜெயிச்சதுன்னா சத்தியம் புரிஞ்சிடும். நான் வரேன்.